ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் கேரளாவிலே ஒரு பழையகால குழம்பின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாப்பாடுன்னு கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றோன்னா எப்போவுமே நம்ம சாப்பிட்ற அளவில் நின்றும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு நம்ம சாப்பிடுவாங்க. அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொடுபுளி, சுடுபுளி என்னெல்லாம் மலையாளத்தில் பேர் இருக்கும். தமிழில் இந்த மாதிரி குழம்பு செய்யுமா இல்லையா என்று கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த சுடுபுளி எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. சுடுபுளி தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மசாலா தயார் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக நல்ல சூடாய ஒரு தவையிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரமிளகாய் இவ்வளவும் நான் சேர்த்திருக்கேன். இது நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதிலேக்கு எண்ணெய் ஒன்றும் ஊற்ற தேவையில்லை. இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கலாம். நல்லா சூடாகி இது நல்லா ஃப்ரை ஆயதுக்கப்புறமா நமக்கு இது நல்லா மிக்சியோட ஜார்லேக்கு போட்டு நல்லா பொடிச்செடுக்கலாம். நல்லா பவுடராக்கி எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி இது அப்படியே நமக்கு மாற்றி வைக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு மண் சட்டி நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கு. அதுலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நல்ல சூடாயதுக்கப்புறமா இதிலேக்கு ஒரு சின்ன பீஸு பெருங்காயம் நான் சேர்த்தியிருக்கு. நீங்கள் தூளை சேர்க்கிற மாதிரி இருந்திருந்தால் நமக்கு அப்புறமா கூட சேர்க்கலாம். பின்னாடி இதிலேக்கு கடுகு சேர்த்தியிருக்கு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா இதிலேக்கு வரமிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்தியிருக்கு. இது ஒன்று ஃப்ரை ஆகி வரும்போது நமக்கு இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். அது நல்லா புரிஞ்சு வரும்போது நமக்கு இதிலேக்கு 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன வெங்காயம் இதே மாதிரி 2ஆக நான் கட் பண்ணியிருக்கு. ஆனால் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கலை. இப்படி தான் இருக்கணும். இதனோட மசாலையெல்லாம் உள்ளே பிடிக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறது. இது நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். இந்த டைமில் நம்ம உப்பு ஒன்றும் சேர்க்கறதில்லை. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். உங்கள் கையில் வெந்தயம் தூள் இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாயிட்டு வரும்போது கடுகு சேர்த்தியதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்க்கலாம். இப்போ நம்ம தூளாக்கி வச்சுருந்தா அந்த மசாலா இதிலேக்கு சேர்க்கலாம். வரமிளகாயும் கொத்தமல்லியும் அதே மாதிரி கடலைப்பருப்பு அதனோட தூள் தான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இதையும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த குழம்பு நல்ல ஈஸியான ஒரு குழம்பு தான். நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லைனாலும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்தால் நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் நமக்கு இந்த குழம்பு தயார் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸில் புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து புளிஞ்செடுத்த தண்ணி தான். ஒரு 1/4 கப்பு தண்ணி தான் இருக்கும், புளி தண்ணி. இது ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இதனோட கூட 1.5 கப்பு தண்ணி கூட நமக்கு சேர்க்கலாம். தண்ணியும் சேர்த்தி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நமக்கு மூடி வச்சு இந்த தண்ணி நல்லா வற்றிச்சு எடுக்கலாம். கிரேவி நல்லா திக்காயிட்டு வரணும். அது வரைக்கும் நமக்கு இது நல்லா வற்றிச்சு எடுக்கலாம். இப்போ தேவையான உப்பு நான் சேர்த்தியிருக்கு. இந்த டைமில் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். புளியக்க சேர்த்தியதுக்கப்புறமா தான் நம்ம கரெக்டு பாகத்தில் உப்பு சேர்க்கணும். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் சேர்த்தியிருக்கு. இப்போ கரெக்டு பாகத்தில் ஆயிடுச்சு. இனி நமக்கு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நமக்கு இது நல்லா வற்றிச்செடுக்கலாம். நம்ம குழம்பிൻ്റെ கிரேவி எல்லாம் நல்லா வற்றி வந்துட்டே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் கூட நமக்கு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வற்றிச்செடுக்கலாம். நல்ல திக்கான கிரேவியில் செய்யும்போது தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இந்த டைமில் நமக்கு 1/2 டீஸ்பூன் வெல்லம் இதிலேக்கு சேர்க்கலாம். வெல்லம் கண்டிப்பாக இதிலேக்கு சேர்க்கணும். புளி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறதுக்காக தான். உங்கள் கையில் வெல்லம் இல்லைன்னா மட்டும் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ்விலேருந்து மண்சட்டி மாற்றி வைக்கலாம். மண்சட்டி ஆயதுனால நல்ல சூடாயிருக்கு. கொஞ்சம் டைம் கூட கொதிச்சுட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்டான சுடுபுளி தயாராகிருச்சு. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு குழம்பு தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க.